வணக்கம். இப்போ நம்ம சதாகுளத்தில் கிழங்கு பிடிக்கிட்டு வரோம், லோடு ஏற்றி போகிறோம். நாங்கள் ஒரு 16 பேர். இன்னைக்கு ஒரு 9 டன்னு தாங்க வரும். அப்புறம் சாப்பாடு காசு ஒரு 1000 ரூபாய். இதில் தான் நாங்கள் பிரிச்சுக்கணும். அதான் விவசாயிகளுடைய வாழ்க்கை வந்து குறைவான சம்பளம், நிறைவான வாழ்க்கை விவசாயிகளுடைய வாழ்க்கை. நான் இந்த சதாகுளம் இந்த பள்ளிப்பட்டு பக்கம் வரும்போது இந்த மலை மேலே ராம வரைஞ்சி வச்சுக்கிறாங்க. இந்த மலை மேலே ஏன்டா ராம வரைஞ்சி வச்சுக்கிறான்னு முட்டாள் பசங்கன்னு அப்போ நினைப்பேன். ஆனால் இப்போதான் தெரியுது நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் கிடையாது. ஏன் தெரியுமா? வருங்காலத்தில் இது போன்ற மலைகளெல்லாம் எடுத்துடுவானுங்க, மலையை உடைச்சிடுவானுங்க, மரத்தை வெட்டிடுவானுங்க அப்படின்ட்டு தான் மரத்தில் மஞ்சள் பூசி அதை ஒரு சாமியாக வழிபட்டாங்க. அதே போல் இந்த மலை மேலே ராமம் போட்டு மலையை வழிபட்டாங்க. இது போல் நம்ம முன்னோர்கள் செஞ்சது எல்லாமே ஒரு சில விஷயங்கள் வந்து தவறாக இருக்கலாம். ஆனால் நம்ம முன்னோர்கள் எப்பவுமே முட்டாள்கள் கிடையாது. நம்ம முன்னோர்களை வணங்குவோம், நம் முன்னோர் சொல் கேட்டு நடப்போம். இதை பாருங்க, நாங்கள் இப்போ வீட்டுக்கு போகிறோம். இவ்வளோதான் நம்மளோட தகுறாங்க பாரு. நம்ம அவ்வளோதான். அப்படியே இந்த இதில் இயற்கை காட்டுறங்க. அதான் எங்கள் மூலியமாக பார்த்துங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்து கிழங்கு கொடுக்கவே வந்தேன். குறைவான லோடு தான், நிறைவாக இருக்குது மனசு. நாங்கள் என்றைக்குமே ஒழிச்சு வந்து அப்புறம் இதை பாருங்க, நம்ம ஆளுங்க எல்லாருமே அவங்க தான். நம்ம விவசாயம் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் பேசுகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க கொஞ்சம் ஆதரவு